Hello everyone, welcome back to Future Vision Study Center. So previous videoல psychology உடைய 5th unitல நம்ம வந்துட்டு learningனா என்ன, learning உடைய அந்த contributing factors என்னென்ன, அதுக்கப்புறமா வந்துட்டு learning உடைய characteristics என்ன, அப்புறம் memory, remembering and forgetting இதை பற்றிலாம் பார்த்தோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் learning curve பற்றி பார்த்தோம். Then paradigms of learning, அதாவது கற்றல் மாதிரிகள், ஒரு 3 கற்றல் மாதிரிகள் பார்த்துருக்கோம் இல்லைங்களா? 3 இல்லைங்க, 5 பார்த்துருக்கோம் இல்லையா? கனெக்டிவிசம் வரைக்கும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க அந்த தியரிஸ் ஆஃப் லேர்னிங் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் தியரி ஆஃப் லேர்னிங். ஸோ இந்த ட்ரையல் அண்ட் எரர் தியரி ஆஃப் லேர்னிங்குடைய ஃபவுண்டர், இதை யார் வந்து உருவாக்குனது அப்படின்னு பார்த்தா இஎல் தாண்டெக் அப்படின்றவர் தான் இதனுடைய ஆத்தர். ஓகேங்களா? ப்ரொஃபஸர். அதாவது இந்த தியரியை கிரியேட் பண்ண அந்த கிரியேட்டர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாண்டெக். ஓகேங்களா? அதாவது இந்த தியரியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு கேட்டையும் அந்த கேட்டுக்கு வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து ஃபுட்டாக வச்சு எப்படி அந்த ட்ரையல் எரர் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெத்தடில் வந்து அது லேர்ன் பண்ணிக்குது அப்படின்றது தான் கண்டுபிடிச்சிருக்க எக்ஸ்பிரிமெண்ட்டுங்க. ஓகே, இதே மாதிரி குழந்தைங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா முயன்று தவறி கற்றல் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் ஃபஸ்ட்டு முயற்சி செய்வாங்க. ஒரு தடவை தவறும், 2 தடவை தவறும், 3வது தடவை வெற்றியை அடைவாங்க அப்படின்ற கான்செப்ட் தாங்க இந்த தியரி. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்துட்டு நம்ம தியரியோடைய பார்ட்டுக்கு போகலாங்க. ஓகேங்களா? ஐ மீன் தியரிட்டிக்கல் பார்ட் நோட்ஸுக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸில் கொடுத்துருக்கிறது ஆக்சுவலாக வந்துட்டு அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ஒரு கேட் இருக்குது. இந்த கேட் வந்து என்ன பண்ணுது, அந்த பாக்ஸ்குள்ளார போட்டு அடைச்சி வச்சுருக்காங்க அந்த கேட்டை. அதில் வந்து ஒரு ட்ராப் டோர் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணுதுன்னா ஸ்ட்ரிங் தட் ஓப்பன்ஸ் ட்ராப் டோர். ஓகே, ஸோ அது வந்து அந்த புல் பண்ணனா அந்த ட்ராப் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஃபுட் வந்து கிடைக்கும். இது நிறையா தடவை அது என்ன பண்ணுது, இந்த கூண்டுக்குள்ளார அங்கேயும் இங்கேயும் சுற்றி சுற்றி வந்து எதேதோ பண்ணுது. அப்புறம் ஒரு தடவை யதார்த்தமாக அந்த டோர்கிட்ட போய் அது தட்டும்போது அந்த ஸ்ட்ரிங்கு அந்த இடத்துல இருக்கிறது வந்து என்ன ஆகுது, விலகுது. அப்போ அந்த கதவு திறக்கும்போது அதுக்கு அந்த ஃபுட்டு கிடைக்குது. 2-3 டைம் அந்த மாதிரி செய்யுது. அப்புறம் 3வது தடவை ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன பண்ணுது, தள்ளி போய் அந்த ஃபுட்டை வெளியே போய் சாப்பிடுது. ஓகேங்களா? இதை நம்ம டீட்டெயில்டாக இப்போ பார்க்கலாங்க. ஸோ தியரிஸ் ஆஃப் லேர்னிங், கற்றல் கோட்பாடுகள். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், இஎல் தாண்டெக். முயன்று தவறி கற்றல், எட்வர்ட் தாண்டெக். ஓகேங்களா? எட்வர்ட் லீ தாண்டெக், இதுதான் இவருடைய ஃபுல் நேம். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீ இஸ் அன் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். தாண்டெக் வந்து ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட்டுங்க. ஸோ தாண்டெக் இஸ் அன் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் pioneering work in behaviorism. ஸோ பிஹேவியரிசமில் வந்துட்டு முதல்ல வந்து புக்கு, அதாவது ஒரு புக்கு வந்து எழுதுனது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் லீ தாண்டெக் தான். ஸோ இவர் தான் வந்துட்டு சைக்காலஜி, அதாவது எஜுகேஷன் சைக்காலஜியோட ஃபாதர் அப்படின்னும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? ஹி வாஸ் கன்சிடர் to be the father of education psychology for his systematic study of learning and his principles of learning. அதாவது முறையாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைக்காலஜி வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ஸ்டடியாகவும் அதுக்குரிய அந்த பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லேர்னிங்கையும் கொடுத்து சைக்காலஜி அப்படின்ற அந்த கான்செப்டை நம்மளுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லியிருக்கிறதுனால இவருக்கு வந்து எஜுகேஷன் சைக்காலஜி, ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி அப்படின்ற டைட்டில் கிடச்சிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ இவருடைய கீ ஆஸ்பெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, லேர்னிங் அக்கர்ஸ் டு ரிப்பீட்டட் ட்ரையல்ஸ் அண்ட் எலிமினேஷன் ஆஃப் எரர்ஸ். பலமுறை முயற்சி செய்வதாலும் தவறுகளை நீக்குவதாலும் கற்றல் நிகழுகிறது. அதாவது இப்போ டீச்சர் வந்து ஒரு கான்செப்டை வந்து டீச் பண்ணுறாங்க கிளாஸில் அப்படின்னா அவங்க டீச் பண்ண உடனே அந்த குழந்தைக்கு போய் அது ரீச் ஆகிடுமா அப்படின்னா ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கிராஸ்பிங் பவர் அதிகமாக இருக்கும். அந்த குழந்தைங்க ஈஸியாக அதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் எல்லா குழந்தைங்களும் அதே மாதிரி இருப்பாங்களான்னா கட்டாயம் இருக்காது.
அந்த குழந்தைங்க என்ன பண்ணும், பலமுறை முயற்சி செஞ்சு அதுக்கப்புறம் என்ன தப்பு செய்கிறோம் அப்படிங்கிற அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் மிஸ் வந்து அது வந்து அவங்க இப்படி இதெல்லாம் இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. மேக்ஸ் மிஸ்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஸ்டெப்ஸில் தப்பு பண்ணுறீங்க, இல்லை சிம்பிள்ஸ் போடும்போது ப்ளஸுக்கு மைனஸ், மைனஸ்க்கு ப்ளஸ்ன்னு போட்டுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கிலீஷ் மிஸ்ஸாக இருந்தால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் வருது, அதேமாதிரி கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அந்த குழந்தை தான் எங்கே தப்பு பண்ணுது அப்படின்ற அந்த தவறுகளை நீக்கி அந்த கற்றல் வந்து என்ன ஆகுதுன்னா பெஸ்ட்டாக அந்த லேர்னிங் வந்து நடக்குது. ஓகேங்களா? மெயின் ஃபீச்சர்ஸ் முக்கிய அம்சங்கள் அப்படின்னா ரிப்பீட்டேஷன் ஆஃப் ட்ரையல்ஸ், மீண்டும் மீண்டும் முயற்சி செய்வது. த லேர்னர் ட்ரைஸ் டிஃப்ரெண்ட் ரெஸ்பான்சஸ் அன்டில் த கரெக்ட் ஒன் இஸ் ஃபவுண்டு. ஓகேங்களா? இப்போ மேக்ஸே பார்த்தீங்க அப்படின்னா எடுத்த உடனே ஒரு சிலருக்கு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணாமல் என்னதான் ஒர்க் அவுட் பண்ணாலும் ஆன்சரே வராது. அவன் ஒரே சமயம் ஒரு 4-5 தடவை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக போடும்போது எந்த இடத்துல தப்பு பண்ணுறோன்னு கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணும்போது ஹி காட் த ஆன்சர், ஹி ஆர் ஷி. ஓகேங்களா? அந்த மாதிரி தான் ஒரு லேர்னர் வந்து என்ன பண்ணுறாங்க, திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுறாங்க. கற்றுபவரே சரியான பதிலை கண்டுபிடிக்கும் வரை பல முயற்சிகள் செய்கிறார். ஓகே, ஸோ அந்த லேர்ன் பண்ணுற லேர்னர் அந்த ஸ்டூடெண்ட்டே என்ன பண்ணுறான், பலமுறை அவன் செய்கிற தப்பை வந்து திருத்திக்கிட்டு சரி பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறான்னா கடைசி வரைக்கும் கரெக்டான பதில் கிடைக்கிற வரைக்கும் முயற்சி செய்கிறான். ஓகேங்களா? ரிப்பீட்டேஷன்ஸ் ஆஃப் ட்ரையல்ஸ்னால் அதுதான். அடுத்தது வந்து எலிமினேஷன் ஆஃப் எரர்ஸ், அதாவது தவறுகளை அகற்றுவது. ஓகேங்களா? தவறுகளை அகற்றுவதுனா ராங் ரெஸ்பான்சஸ் ஆர் கிராஜுவலி ட்ராப்டு டியூ டு லேக் ஆஃப் ரிவார்டு. வெற்றியை தாராத பதில்கள் நீக்கப்படுகின்றன. அதாவது திரும்ப திரும்ப அந்த குழந்தை வந்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம எந்த இடத்துல தப்பு பண்ணுறோம், மிஸ் வந்து அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக வந்து பர்டிகுலரைஸ் பண்ணி காட்டுறாங்க. கண்ணே நீ இந்த இடத்துல தப்பு பண்ணுற, இந்த ஸ்டெப்பில் தப்பு, நீ வந்து இங்கே சிம்பிள் வந்து மாற்றி போடுற, அடிஷன் தப்பு பண்ணுற, சப்ட்ராக்ட் தப்பு பண்ணுற, இல்லை மல்டிப்ளை பண்ணும்போது தப்பு பண்ணுற அப்படின்னோ, இல்லை ஒரு சயின்ஸாக இருந்தால் அந்த மிஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கொஷின்ஸில் அந்த பிரின்சிபல்ஸ் அப்பாரேட்டர்ஸை தான் எழுதுகிறாங்க ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டுக்குன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதும்போது இதுக்கு பதிலாக நீ இந்த ஸ்டெப்பு வந்து ஸ்கிப் பண்ணி இந்த ஸ்டெப்பை எழுதிட்ட, ஆன்சர் இப்படி வராது, கால்குலேஷன் இப்படி வராதுன்னு சொல்லும்போது அந்த குழந்தை எதையெல்லாம் நம்ம வந்து தப்பு பண்ணுறோன்னு பார்த்துக்கிட்டு அதையெல்லாம் கிராஜுவலாக என்ன பண்ணுது, நீக்குது, ஒன்றொன்னா நீக்குது. ஓகேங்களா? ஸோ டியூ டு லேக் ஆஃப் ரிவார்டு, ட்ராப்டு டியூ டு லேக் ஆஃப் ரிவார்டு. நம்ம என்ன பண்ணாலும் தப்புங்கிறாங்களே, நம்மளுக்கு வந்து பாராட்டு கிடைக்க மாட்டேங்குதே அப்படின்றதுக்காக வெற்றியை தாராத பதில்களை நீக்குது, எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிகிட்டே வருது. லேர்னிங் இஸ் கிராஜுவல், கற்றல் மெதுவாக நடக்கிறது. இட் இஸ் நாட் சடன் பட் இன்வால்வ்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் அட்டம்ப்ட்ஸ். எடுத்த உடனே அப்படியே வந்துட்டு 100 out of 100லாம் வாங்க முடியாதுங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும், படிப்படியாக முயற்சி செய்யும். ஓகேங்களா? இப்போ 10 லைன் இருக்குது ஒரு மெமரி போயம்லனா 10யும் அதால் மனப்பாடம் பண்ண முடியலன்னா ஒரு 5-5 4 எழுதும்போது திரும்ப 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 அந்த 4 லைனையும் எழுதும்போது அதுக்கு எங்கே நம்ம தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கும், கண்டுபிடிச்சிரும். அப்போ அதை ரெக்டிஃபை பண்ணி அந்த 4 லைனை ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணும், கரெக்டாக எழுதிடுவாங்க. ஓகேங்களா? அப்போ அடுத்து மறுபடியும் 4 லைன், இப்படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவலாக தாங்க லேர்னிங் அட்டம்ப்ட்ஸ், அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த அட்டம்ப்ட்ஸ் வந்து லேர்னிங்கில் என்ன ஆகும், கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். திடீரென கற்றல் நிகழாது, அது படிப்படியாக நிகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ லாஸ் ப்ரப்போஸ்டு பை தாண்டேக் முன்வைத்த விதிகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். லா ஆஃப் ரெடினஸ், தயாரான நிலை விதி. லேர்னிங் அக்கர்ஸ் ஒன்லி when the learner is mentally ready, அதாவது மனோ வழியாக கற்பதற்கு தயாரான போது தான் கற்றல் நிகழும். இப்போ குழந்தைங்கள கொண்டு வந்து நம்ம கிளாஸ் ரூமில் உட்கார வச்சுருக்கோம், நம்ம ஒவ்வொரு பீரியட் முடியும் போது பெல் அடிக்குது, எல்லாமே நடக்குது, டீச்சர் வந்து கரெக்டாக டைமுக்கு போகிறாங்க, ரெகுலரைஸாக அந்த பீரியாடிக்கலாக சிஸ்டமேட்டிக்காக எல்லாமே அந்த செக்ஷன்ஸ் எல்லாமே நடக்குது, எல்லாமே பண்ணுறாங்க. ஆனால் அந்த குழந்தை ஃபஸ்ட்டு கற்றுக்கணும் அப்படின்னு மென்டலாக ரெடியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன சொல்லி கொடுத்தாலும் எந்த மாதிரியான ஒரு அப்ரோச்சாக இருந்தாலும் சரிங்க. ஓகேங்களா? நம்ம விஷுவலைட்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லை நிறைய கதைகள் சொல்லலாம், இல்லை எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். ரொம்ப லைவ்லியாக நம்ம கிளாஸ் எடுத்தாலும் இஃப் அ சைல்டு இஸ் நாட் மென்டலி ப்ரிப்பேர்ட், மென்டலி ரெடி, த லேர்னிங் டசன்ட் அக்கர்ஸ். அதாவது மன ரீதியாக மன வழியாக கற்பதற்கு தயாராக இல்லைன்னா ஒருபோதும் கற்றல் நிகழாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த குழந்தை வந்து மென்டலாக ரெடியாக இருந்தால் மட்டும்தான் என்னாகும், லேர்னிங் வந்து அக்கர் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் லா ஆஃப் ரெடினஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அடுத்தது லா ஆஃப் எக்ஸசைஸ், பயிற்சி விதி.
ஸோ பயிற்சி விதி அப்படிங்கிறது அதாவது கனெக்ஷன்ஸ் ஆர் ஸ்ட்ரென்தன்டு வித் ப்ராக்டிஸ் அண்ட் வீக்கண்ட் வென் நாட் யூஸ்டு. பயிற்சி அதிகமாய் இருந்தால் பதில் வலிமையாகும், இல்லையெனில் பலவீனமாகும். அந்த குழந்தைய வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ப்ராக்டிஸ் கொடுக்கல அப்படின்னா கட்டாயம் என்ன ஆகும், வீக் ஆகிடுவாங்க. ஓகேங்களா? ப்ராக்டிஸ் அண்ட் வீக்கெண்டட் வென் நாட் யூஸ்டு. நம்ம வந்து அந்த குழந்தைய வந்து கற்றுக்கக்கூடிய அந்த மனநிலைக்கு கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. அந்த தயார் நிலையில் இருக்கிற குழந்தைக்கு நம்ம என்ன பண்ணணும், ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் கொடுத்து அந்த குழந்தைய வந்து ஸ்ட்ரென்தன் படுத்தணும். ஓகேங்களா? அப்போ பயிற்சி அதிகமாக இருந்தால் பதில் வலிமையாக இருக்கும், இல்லையெனில் பலவீனமாகும். ஓகே, ரிப்பீட்டடாக டேபிள்ஸ் சொல்ல 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 அந்த குழந்தைங்க என்ன பண்ணும், ஈஸியாக மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்லாம் போடுவாங்க. ப்ராக்டிஸே இல்லை அப்படிங்கும்போது கட்டாயம் வந்து தே வில் ஸ்ட்ரகிள் டு டூ தட் இல்லையா? அவங்க நிச்சயம் என்ன பண்ணுவாங்க, ஸ்ட்ரகிள் ஆவாங்க. ஈஸியாக வந்து அவங்களுக்கு மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ போட முடியாது. அதுதாங்க இங்கே இந்த லா ஆஃப் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பயிற்சி விதி. எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் ரிப்பீட்டடாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. தென் லா ஆஃப் எஃபெக்ட், விளைவு விதி. ரெஸ்பான்சஸ் ஃபாலோட் பை சாட்டிஸ்ஃபையிங் அவுட்கம்ஸ் ஆர் லைக்லி டு பி ரிப்பீட்டட். வெற்றி தரும் பதில்கள் மூலம் மீண்டும் செய்யப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். இப்போ அந்த குழந்தைய நம்ம வந்து ரிப்பீட்டடாக ஃபஸ்ட்டு அந்த குழந்தைய வந்து படிக்கிறதுக்கான அந்த சூழலுக்கு அதோடைய மென்டலாக குழந்தைங்கள ரெடி பண்ணுறோம். ரெடி பண்ணதுக்கப்புறம் பாடத்தை சொல்லி கொடுக்குறோம். சொல்லி கொடுத்த பாடத்தை திரும்ப 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 சொல்லி 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 ப்ராக்டிஸ் கொடுக்குறோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து நல்லா மார்க் வாங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்பான்சஸ் ஃபாலோட் பை சாட்டிஸ்ஃபைங் அவுட்கம்ஸ். நம்மளுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையான ஒரு அவுட்கம் வந்திருக்கு அப்படிங்கும்போது ஆர் லைக்லி டு பி ரிப்பீட்டட். திரும்ப திரும்ப நம்ம அதை தான் எதிர்பார்ப்போம் இல்லையா? இப்போ எந்த ஒரு டீச்சராக இருந்தாலும் 100% ரிசல்ட் கொடுக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி எல்லா குழந்தைங்களும் ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் வாங்கியிருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன மாதிரியான ஒரு விஷயத்த ஃபாலோ பண்ணுறோம், நம்மளோட ட்ரையல் எந்த மாதிரி இருக்குது, ஓகே, அந்த ட்ரையலில் வந்து நம்ம எத்தனை முறை வந்து தவறுறோம், மறுபடியும் அந்த தவறு நடக்காமல் இருக்க நம்ம அதை என்ன பண்ணுறோம், ரெக்டிஃபை பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது எங்கே நம்ம வந்து அப்கிரேட் ஆகிறோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும், ரிப்பீட்டாக அந்த ப்ராக்டிஸை கொடுத்து அதே மாதிரி அந்த ரெஸ்பான்சஸ் அவுட்கம்ஸை வந்து விரும்புகிற மாதிரியான ரெஸ்பான்சஸை ரிப்பீட்டடாக கொடுக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது இங்கே கொடுத்துருக்க இந்த ப்ரொபோசல்ஸ், அதாவது இந்த தியரிஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க. இட் இஸ் ரிலேட்டட் டு டீச்சர்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? இப்போ நாம் ஏன் இதெல்லாம் படிக்கிறோம் அப்படின்னா ஸ்கூலில் நம்ம டீச்சராக ஒர்க் பண்ணும்போது இதையெல்லாம் கட்டாயம் நாம் என்ன பண்ணணும், ஒன்றுன்னா வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்மளுக்கு சைக்காலஜின்ற ஒரு டாப்பிக்கே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது ஃபேமஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டு. அதாவது அந்த ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பிக்சர் காட்டணும் இல்லைங்களா, அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த லாஸ் எல்லாம் வந்து டாண்டெக் ப்ரப்போஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் அண்ட் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இம்ப்ரூவ் லேர்னிங் அவுட்கம்ஸ். நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்து ஊக்குவிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற பேசிக்ஸில் தான் இந்த லாஸ் எல்லாம் அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காருங்க. ரிப்பீட்டேஷன் ஸ்ட்ரென்த்ஸ் லேர்னிங். ஓகே, அதாவது ரிப்பீட்டேஷன் கொடுக்க அந்த பயிற்சின்னு சொல்கிறது ரிப்பீட்டேஷன் தான். ரிப்பீட்டடாக ஒரு விஷயத்த நம்ம அந்த குழந்தைங்களுக்கு சொல்ல சொல்ல என்ன ஆகும், லேர்னிங் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்பிரிமெண்ட் அவர் என்ன பண்ணாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபேமஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பசில் பாக்ஸ் வித் கேட். தாண்டெக் பிளேஸ்ட் a cat in a box and observed its attempts to escape. தாண்டெக் பசியுள்ள பூனையை வெறும் பெட்டியில் வைத்து அது வெளியேறும் முயற்சிகளை கவனித்தார். Eventually, the cat learned the correct response, pressing the lever through trial and error. மூன்றாம் முயற்சிக்கு பிறகு பூனை சரியான முறையை நெம்புகோலினை அழுத்துவது கற்றுக்கொண்டது. ஓகேங்களா? அந்த பூனை வந்து அதை கேட் வந்து என்ன பண்ணுது, நிறையா தடவை அந்த பாக்ஸ்குள்ளார அங்கேயும் இங்கேயுமா அலமோதிக்கிட்டே இருக்குது. அது என்ன பண்ணாலும் அது ஓப்பனே ஆகலை. பட் டக்குன்னு வந்து அதுவே எதிர்பாராமல் என்ன பண்ணுது, அந்த டோரை வந்து வேகமாக புஷ் பண்ணும்போது அதுக்கு மேலே இருக்க அந்த லிவர் என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக தூக்கி அந்த டோர் ஓப்பன் ஆகிக்குது. அதுக்கு அந்த ஃபுட்டு கிடைக்குது. ஃபஸ்ட் டைம் அது அதுக்கு தெரியலை. ஸோ ரெண்டாவது டைமும் அதே மாதிரி ப்ராப்பராக செய்யாமல் ஏதாவது ஒன்று அப்படி இப்படின்னு ரோல் பண்ணி அந்த டோரை போட்டு தட்டி பண்ணி என்ன பண்ணுது, அந்த லிவரை தூக்கி டோரை ஓப்பன் பண்ண வச்சிருது. அப்புறம்தான் மூணாவது தடவையாக அதுக்கு தெரியுது, இப்படி நம்ம அந்த டோரை ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஷ் பண்ணால் போதும், அது புஷ் அந்த புஷ்ஷிங்லாலே அந்த லிவர் மேலே தூக்கி என்ன ஆகிடும், டோர் ஓப்பன் ஆகி நம்மளுக்கு அந்த ஃபுட்டு கிடச்சிரும் அப்படின்னு அந்த கேட் வந்து கற்றுக்குதுங்களாம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம எஜுகேஷனில் எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஜுகேஷ்னல் இம்ப்ளிகேஷன், கல்வியின் தாக்கங்கள்.
யூஸ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் allow ஸ்டூடெண்ட்ஸ் டு லேர்ன் பை டூயிங் அண்ட் கரெக்டிங் மிஸ்டேக்ஸ். தூண்டுதலை பயன்படுத்தி மாணவர்கள் முயற்சி செய்து தவறுகளை திருத்திக் கொண்டு கற்கும் சூழல் ஏற்படுத்த வேண்டும். அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து தூண்டுதல் வேணுங்க. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அதாவது உந்துதல். அந்த குழந்தைக்கு வந்து ஒரு விஷயத்த நீ வந்து கத்துக்கணும் அப்படின்ற அந்த தூண்டுதல நாம வந்து என்ன பண்ணணும்? ஏற்படுத்தி விடணும். ஓகேங்களா? அந்த தூண்டுதல் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இருந்தாலே அத பயன்படுத்தி நம்ம மாணவர்கள என்ன பண்ணலாம்? முயற்சி செஞ்சு அந்த தவறுகள திருத்திக் கொண்டு கற்கும் சூழல ஏற்படுத்தி குடுக்கலாம். அப்படிதான் நம்ம வந்து எஜுகேஷன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட. புரியுதுங்களா? அந்த குழந்தை தப்பு பண்ணிட்டா திட்டக்கூடாது. தம்பி இங்க பாரு, இப்ப நீ இந்த இடத்துல இது தப்பு பண்ணிட்டியா? இன்னொரு தடவ இந்த மாரி பண்ணாத. இதுதான் கரெக்ட்ன்னு நம்ம சொல்லிக் குடுத்து, அத 2வது தடவ வந்து அந்த குழந்தை அந்த தப்ப செய்யாத அளவுக்கு நம்ம புரிய வச்சுட்டோம் அப்டின்னா, அந்த குழந்தை அந்த தப்பு செய்யாது. அப்ப 2வது தடவ அது வந்து கரெக்ட்டா அதோட தப்ப திருத்திக்கிட்டு, ரைட்டான மெத்தட்ல சம்மோ, இல்ல வந்து ஒரு கிராமர் எக்ஸர்சைஸோ ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு வந்து காட்டும்போது, அதுக்கு அந்த ரிவார்ட நம்ம குடுக்கும்போது, அந்த ரிவார்ட் கிடைக்கும் அப்டின்றக்காகவே மறுபடியும் அது வந்து அந்த எரர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு கரெக்ட்டா அந்த ட்ரையல பயன்படுத்தி லேர்ன் பண்ண ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு தாண்டேக்கினுடைய ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய தியரிங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து செகண்ட் வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் இவான் பாவ்லோ. பரம்பரை நிபந்தனை கோட்பாடு இவான் பாவ்லோ. செகண்ட் தியரி. ஸோ இவர் வந்து பயன்படுத்தினது பார்த்தீங்க அப்படின்னா, இவான் பாவ்லோ வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு டாகை யூஸ் பண்ணியிருக்காருங்க. ஃபுட்டு, டாகு, பெல்லு இதுதான் இவர் வந்து யூஸ் பண்ண விஷயங்கள். அதாவது அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு. தாண்டேக் வந்து ஃபிஷ்ஷையும் ஃபுட்டையும் வந்து யூஸ் பண்ணாரு. அது ஐ மீன் கேட்டும் அதோட ஃபுட்டு வந்து ஃபிஷ்ஷா வச்சு யூஸ் பண்ணாரு இல்லைங்களா? இங்க வந்து பாவ்லோ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடுக்கு அப்புறமா இவர் குடுத்தது வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங். அதாவது அ ஒரு தூண்டுதல் ஏற்பட்டா அதுக்கான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். ஒரு ஸ்டிமுலஸ் இருந்தா அதுக்கான ரெஸ்பான்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ட தான் வந்துட்டு இவான் பாவ்லோ சொல்லியிருக்காரு. பிஃபோர் கண்டிஷனிங் ஓகேங்களா? அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் அதாவது அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் சலைவேஷன். அப்புறம் நியூட்ரல் ஸ்டிமுலேஷன் நோ ரெஸ்பான்ஸு. ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பெல் அடிப்பாங்க ஃபுட்ட வச்சுட்டு. ஆனா அதுக்கு எந்த ஸ்டிமுலேஷனும் இருக்காது. ஓகேங்களா? அதாவது நார்மலா வந்து எந்த ஒரு ஸ்டிமுலேஷனும் இல்லாம அன்கண்டிஷன்ட் ரெஸ்பான்ஸா சலிவேஷன் வரும். அப்புறம் நியூட்ரல் ஸ்டிமுலேஷனுங்கிறது அந்த பெல் அடிக்கும்போது அந்த டாக் வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாது. நார்மலா தான் இருக்கும். டியூரிங் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறமா தான் அதுக்கு வந்து என்ன தெரிய வருது? ஃபுட்ட கொண்டு வந்து வச்சோனே. அதாவது இப்ப நார்மலா ஃபுட்ட பார்த்தா, சலைவா வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் இல்லைங்களா? ஆனா, அந்த பெல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபுட்டு வருது அப்படிங்கும்போது அது அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் அது தெரியல அது டாகுக்கு. பெல் அடிச்சா தான் ஃபுட்டு கிடைக்கும்னு. அதுக்கு அடுத்த தடவ பெல் அடிச்ச உடனே ஃபுட்டு பார்த்த உடனே அதுக்கு என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா பெல் அடிக்கும்போதே சலைவா வர ஆரம்பிச்சுருது. ஓகேங்களா? கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ். அப்புறம் ஒவ்வொரு தடவையும் பெல் அடிக்கும்போது அதுக்கு என்ன ஆகுது? அந்த உமிழ்நீர் வந்து சுரக்க ஆரம்பிக்குது. அதான் ஆஃப்டர் கண்டிஷனிங் சொல்றது. ஓகேங்களா? ஸோ இந்த இந்த பிக்சர் வந்து சும்மா ஒரு உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக காட்டியிருக்கேன். எக்ஸாம்பிள்க்காக. ஓகேங்களா? ஸோ இந்த பிக்சர பார்த்துக்கோங்க. இதில இருக்க மாரி தான் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ட செஞ்சிருக்காரு. சரிங்களா? இப்ப பாவ்லோவுடைய கீ கான்செப்ட் என்ன? முக்கிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேர்னிங் occurs when a neutral stimulus is repeatedly paired with an unconditioned stimulus to produce a conditioned response. ஒரு இயல்பற்ற தூண்டுதலை அதாவது இயல்பற்ற தூண்டுதல் அப்படிங்கிறது இந்த அன்கண்டிஷனஸ்டு ஸ்டிமுலஸ்ன்னு சொல்றதுங்க. ஓகேங்களா? நியூட்ரல் ஸ்டிமுலஸ் ஓகே. இயற்கை தூண்டுதலுடன் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் ஓகே. மீண்டும் மீண்டும் இணைக்கும்போது அது நிபந்தனை பதிலை கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் உருவாக்குகிறது. ஓகே. ஃபர்ஸ்ட்டு நாம வந்து நியூட்ரல் ஸ்டிமுலஸ்னா என்ன? இயற்கை அதாவது அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ்னா என்ன? கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்ப நியூட்ரல் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது ஒரு இயல்பற்ற தூண்டுதல். ஓகேங்களா? அதாவது நார்மலா இல்லாம ஒரு இயல்பான நிலைய தாண்டி நம்ம வந்து ஒரு விதத்துல வந்து அந்த தூண்டுதலை ஏற்படுத்துறது. அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் அப்படின்னா இயற்கையான தூண்டுதல். ஓகேங்களா? அதே போல நிபந்தனை தூண்டுதல் அப்படிங்கிறது நிபந்தனை பதில்னா கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? அதுவே வந்து நிபந்தனை அற்ற பதில் அப்படிங்கும்போது அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஒரு இயல்பற்ற தூண்டுதலை இயற்கை தூண்டுதலுடன் மீண்டும் மீண்டும் இணைக்கும்போது அது நிபந்தனை பதில் உருவாக்குகிறது. ஓகே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம பார்த்தோம் இல்லைங்களா?
இப்போ இந்த பிக்சர் பார்த்தா உங்களுக்கு புரியும் பாருங்களேன். அதாவது அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் வந்து ஃபுட்டு. ஓகே. அதாவது இயற்கையான தூண்டுதல். அதுக்கு அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது இயற்கையான ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? நிபந்தனை. இது நியூட்ரல் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்ட்டிஃபிஷியலான ஒரு ஸ்டிமுலஸ் தான். புரியுதுங்களா? அதாவது இங்க சொல்ற மாரி இயல்பற்ற ஒரு தூண்டுதல் இது. என்னது? இந்த பெல் அடிக்கிறது. அதுதான் வந்து நியூட்ரல் ஸ்டிமுலஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ நியூட்ரல் ஸ்டிமுலஸ் அப்படிங்கிறது என்னது? இயல்பற்ற ஒரு தூண்டுதல். இதுக்கு வந்து எந்த ரெஸ்பான்ஸுமே டாக் வந்து என்ன பண்ண மாட்டேங்குது? குடுக்க மாட்டேங்குது. நோ ரெஸ்பான்ஸ். இப்போ டியூரிங் கண்டிஷன். ஓகேங்களா? அதாவது பிஃபோர் கண்டிஷனிங். கண்டிஷனிங் அப்படின்னா, அந்த பெல்லுக்கும் அந்த டாகுக்கும் சம்மந்தமே இல்ல. பெல்லு எங்கேயோ அடிச்சா அதுக்கும் டாகோட ஃபுட்டுக்கும் என்ன சம்மந்தம்? எதுவுமே இல்ல. இயற்கையா ஒரு உணவ பார்க்கும்போது நாய்க்கு என்ன ஏற்படுது? உமிழ்நீர் சுரக்குது. இதுதான் வந்து இயற்கை தூண்டுதல். அதுக்கான இயற்கையான பதில். ஓகேங்களா? ஆனா, ஒரு செயற்கை தூண்டுதலுக்கு நாய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாது? பதில் குடுக்காது. ரெஸ்பான்ஸ் பண்ணாது. டியூரிங் கண்டிஷன்டு. பெல் அடிக்குது. பெல் அடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுட்டு வைக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டிமுலஸ். ஓகேங்களா? இயல்பற்ற ஒரு தூண்டுதல். அந்த இயல்பற்ற தூண்டுதலை ஏற்படுத்திட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, இயற்கை தூண்டுதல வைக்கிறாங்க. ஓகேங்களா? செய்றாங்க. அப்ப அது என்ன பண்ணுது? அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ். நிபந்தனை பதில் வருது. ஓகே. அப்ப மணி அடிச்சா அந்த பெல் அடிச்சதுக்கு அப்புறம் தான் என்ன கிடைக்குது நம்மளுக்கு? ஃபுட்டு கிடைக்குதுன்னு டாக் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் அதுக்கு என்ன ஆகுது? பெல்லு சவுண்டு கேட்டதும், அதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபுட்ட பார்த்ததும் அதுக்கு சலைவா வர ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? ஓகே. அப்ப இதுதான் வந்து இயல்பற்ற தூண்டுதலை இயற்கை தூண்டுதலுடன் மீண்டும் மீண்டும் இணைக்கும்போது ஒரு நிபந்தனை பதில் உருவாக்கிறது. அப்ப பெல் அடிக்கிறாங்க. பெல் அடிச்சோனே ஃபுட்டு வைக்கிறாங்க. ஃபுட்டு பார்த்தோனே டாகுக்கு சலைவா வந்து என்ன ஆகுதுங்க? செக்ரிகேட் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் அப்ப மீண்டும் மீண்டும் பெல் அடிச்சோட்டி ஃபுட்டு வருது. அப்ப 2, 3 டைம் அது தொடர்ந்து பாக்குது. பெல் அடிக்குது, ஃபுட்டு வருது. டாகுக்கு உடனே சலவேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இத வந்து அது ஒரு கண்டிஷனா ஃபர்ஸ்ட்டு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஆஃப்டர் கண்டிஷனிங் என்ன ஆகுது? கண்டிஷன்டு ஸ்டிமுலஸா மாறுது. இந்த பெல் அடிக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுட்டு மாதிரியே ஃபுட்ட பார்த்தா டாகுக்கு என்ன ஆகும்? சலைவா கிரியேட் ஆகுமா? அது மாதிரி ஆட்டோமேட்டிக்கா அந்த பெல் சவுண்டே வந்து இங்க என்னவா மாறிடுது? அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் வந்து கண்டிஷன்டு ஸ்டிமுலஸா மாறிடுது. அதாவது ஒரு நிபந்தனையான ஒரு தூண்டுதல். அதுக்கு நிபந்தனையற்ற ஒரு பதில். புரியுதுங்களா? இது வந்து இயற்கை தூண்டுதல் கிடையாது. இது வந்து கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல இது வந்து ஒரு நிபந்தனையான ஒரு தூண்டுதல். அந்த நிபந்தனையான தூண்டுதலுக்கு கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் இந்த டாக் வந்து குடுக்குது. புரியுதுங்களா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாவ்லோ ஃபேமஸ் எக்ஸ்பிரிமெண்ட். பாவ்லோ புகழ்பெற்ற சோதனை. நம்ம இப்போ பிக்சரைசேஷனாக பார்த்ததாங்க இங்கே கொடுத்துருக்காங்க. காம்பனண்ட், எக்ஸ்பிளனேஷன், விளக்கம். ஓகே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா யூசிஎஸ் அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ். அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ் வந்து ஃபுட்டு நேச்சுரலி காசஸ் சலைவேஷன். உணவு இயற்கையாக சுரபி தூண்டுதல். ஃபஸ்ட்டு பிக்சர் பார்த்தோம் இல்லைங்களா? அதுதான் வந்துட்டு பிஃபோர் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்கிறது. ஓகே. இந்த டேப்லெட் காலமை பார்த்து உங்களுக்கு இப்போ நான் சொன்னது, அதாவது அந்த பிக்சரை பார்த்தபோது உங்களுக்கு புரியாதது கூட இப்போ டேப்லெட் காலம் வச்சு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள் யூசிஆர் அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் சலைவேஷன் டியூ டு ஃபுட்டு. உணவுக்காக ஏற்படும் சுரவு ஊறும் பதில். ஓகே. அடுத்தது என்எஸ் நியூட்ரல் ஸ்டிமுலஸ். பெல் இனிஷியலி நோ ரெஸ்பான்ஸ். மணி ஆரம்பத்தில் எந்த பதிலும் இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பிஃபோர் கண்டிஷனிங்க்கு என்ன ஆகுது? பெல் அடிக்கும்போது அந்த டாகுக்கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் கிடையாது இல்லைங்களா? கண்டிஷன்டு சிஎஸ்ங்கிறது கண்டிஷன் ஸ்டிமுலஸ். பெல் ஆஃப்டர் பேரிங் வித் ஃபுட். உணவுடன் இணைக்கப்பட்ட பிறகு மணி. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகுது? பெல் அடிக்கும்போது நாய்க்கிட்டேருந்து எந்த அந்த பதிலும் ஆரம்பத்தில் இல்லை. கண்டிஷன்டு ஸ்டிமுலஸோட அதாவது பெல்லோட ஃபுட்டோட சேர்த்து அந்த கண்டிஷன்டு ஸ்டிமுலஸையும் வைக்கிறாங்க. இயற்கை தூண்டுதலோட அந்த நிபந்தனையோட தூண்டுதலையும் ஏற்படுத்தும் போது உணவுடன் இணைக்கப்பட்ட பிறகு மணி என்ன ஆகுது? அதுக்கு சலைவேஷன் வர ஆரம்பிக்குது இல்லைங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சிஆர் கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் சலைவேஷன் டு பெல் அலோன். மணி ஒலிக்கும் போது சுரபு ஊறுகிறது. ஸோ அதுக்கு தெரிஞ்சிருது பெல் அடித்தா ஃபுட்டு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்லு சவுண்டு கேட்டவுடனே அதுக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிது? சலைவேஷன் வர ஆரம்பிச்சிருது. புரியுதுங்களா? ஓகே. ஸ்டேஜஸ் ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங். நிபந்தனை கற்றலின் நிலைகள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? பிஃபோர் கண்டிஷனிங் அதாவது நோ ரெஸ்பான்ஸ் பெல்லு மட்டும் இருக்குது.
யூஎஸ்சி ஃபுட்டு, அதாவது யூஎஸ்சி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் நம்ம, அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ். அதுக்கு அன்கண்டிஷன்டு ரெஸ்பான்ஸ் சலைவேஷன். அன்கண்டிஷன்டுனா இயற்கையான தூண்டுதல். இயற்கையான தூண்டுதலுக்கு இயற்கையான பதில் வந்து வருது இல்லைங்களா? நிபந்தனைக்கு முன்னர் மணி பதில் இல்லை, உணவு சாற்று சுரவு. ஓகேங்களா? ஸோ டியூரிங் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, அந்த நியூட்ரல் ஸ்டிமுலஸ் பெல்லு அதோட வந்து என்ன பண்ணுறாங்க, அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸான அந்த இயற்கை தூண்டுதலை வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நிபந்தனை தூண்டுதலுடைய இயற்கையான தூண்டுதலையும் இணைக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது, யூசிஆர் ஒரு அன்கண்டிஷன்டு ஸ்டிமுலஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸு சலைவேஷன் வருது. ஓகேங்களா? நிபந்தனை கற்றல் நடந்து கொண்டிருக்கும் போது மணி ப்ளஸ் உணவு உமிழ்நீர் சுரப்பு. ஓகே. ஆஃப்டர் கண்டிஷனிங், ஸோ கண்டிஷனல் ஸ்டிமுலஸ் பெல்லு, இதில் வந்து கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் சலைவேஷன். நிபந்தனைக்கு பின் மணி ப்ளஸ் மணி அடிக்கும் போதே அதுக்கு என்ன ஆகுதுங்க, சலைவேஷன் ஊற ஆரம்பிக்குது. ஓகேங்களா? இதை எஜுகேஷனில் நம்ம எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன், கல்வி பயன்பாடு. யூஸ் ஆஃப் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், ப்ரைஸ் அண்ட் அசோசியேஷன் டு பில்ட் பாசிட்டிவ் கிளாஸ் ரூம் பிஹேவியர்ஸ். நல்ல நடத்தை வளர்க்க ஊக்கம், பாராட்டு மற்றும் தொடர்பு பயன்படும். நல்ல நடத்தை வளர்க்க ஊக்கம், பாராட்டு மற்றும் தொடர்பு பயன்படுமா? அப்போ அந்த குழந்தைய வந்து நம்ம என்ன பண்ணணும், நல்ல விதமான நடத்தைக்கு ஊக்குவிக்கணும். ஓகேங்களா? ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே, மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், பாராட்டுக்கணும். அப்போ இந்த பாராட்டு, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து என்னாகும், தொடர்பு படுத்தி அந்த கற்றல் அப்படிங்கிறது அந்த கிளாஸ் ரூமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பிஹேவியரை ஏற்படுத்தி நல்ல விதமாக கற்றலுக்கு பயன்படும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம நார்மலாக அந்த குழந்தைய வந்து என்ன பண்ண முடியாது, நம்ம வழிக்கு கொண்டு வர முடியாத பட்சத்தில் இந்த பெல் மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன்டு ஸ்டிமுலஸை ஏற்படுத்தணும், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு. ஓகேங்களா? சின்ன சின்ன கதை சொல்கிறது, அந்த குழந்தை வந்து நல்லா எழுதுனா அதுக்கு அப்ரிசியேஷன் பண்ணுற மாதிரி ஒரு பென்னோ பென்சிலோ சாக்லேட்டோ கொடுத்து அதை வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணுறது, பாராட்டுறது. அப்போ இதெல்லாம் அசோசியேட் ஆகி என்ன ஆகும், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து இந்த கிளாஸ் ரூம் பிஹேவியரில் உருவாகும். அது நம்ம லேர்னிங்க்கு எஃபெக்டிவாக பயன்படுத்தலாம். கீ டேர்ம்ஸ், முக்கிய சொற்கள் இதில் வந்து ஸ்டிமுலஸ் தூண்டுதல், ட்ரிகரர் ஃபார் அ ரெஸ்பான்ஸ், ரெஸ்பான்ஸுங்கிறது பதில், ரியாக்ஷன் டு எ ஸ்டிமுலஸ், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஊக்கம், இன்க்ரீசஸ் லைக்லிஹுட் ஆஃப் ரெஸ்பான்ஸ். ஓகேங்களா? தூண்டுதல் இருக்கணும், தூண்டுதலுக்கான பதில் வரணும். அதை வந்து நம்ம இன்னும் நல்லா ஊக்கப்படுத்தும் போது நம்ம விருப்பத்துக்கேற்ப இந்த ரெஸ்பான்ஸ் வந்து என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ பாவ்லோவை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லணும்னா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அன் ரஷ்யன் அண்ட் சோவியத் எக்ஸ்பிரிமெண்டல் நியூராலஜிஸ்ட் அண்ட் ஃபிசியாலஜிஸ்ட் நோன் ஃபார் ஹிஸ் டிஸ்கவரி ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங் த்ரூ எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வித் டாக்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாவ்லோ வந்து ரஷ்யன் அண்ட் சோவியத் எக்ஸ்பிரிமெண்டல் நியூராலஜிஸ்ட் அண்டு ஃபிசியாலஜிஸ்ட். இவர் எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த கண்டிஷனல் கிளாசிக்கல் கண்டிஷனல் அப்படிங்கிற இந்த தியரிக்கு ஃபேமஸ் ஆனவர். ஓகே. இவர் வந்து 1904 நோபல் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காருங்க. எதுக்கு அப்படின்னா இந்த ஃபிசியாலஜி ஃபீல்டில் வந்துட்டு ரொம்ப ஷைனாக ஆனதுக்காக 1904 வந்து வந்த நோபல் ப்ரைஸ். ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்குற தியரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரண்ட் கண்டிஷனிங். இதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா 2 தியரி தாங்க பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்த தியரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கற்றல் முறை. ஓகேங்களா? அதாவது முயன்று தவறி கற்றல் அப்படிங்கிறது ட்ரையல் அண்ட் எரர் லேர்னிங். யார் அதை வந்து சொன்னது, அந்த தியரியை பற்றி பேசினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாண்டேக். ஓகே. அவரோட ஃபுல் நேம் எட்வர்ட் லீ தாண்டேக். இவர் ஒரு அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட்டு. பிஹேவியரிசம், கனெக்ஷனிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒர்க்ஸுக்கு பைனியராக இருந்தவர், முன்னோடியாக இருந்தவர். ஹீ இஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் சைக்காலஜி ஃபார் ஹிஸ் சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆஃப் லேர்னிங் அண்ட் ஹிஸ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லேர்னிங். ஓகே.
அடுத்து 2வதா நம்ம பார்த்தது தான் இப்போ நம்ம பார்த்த இந்த கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாண்டைக்கு வந்துட்டு பூனையும் அது ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சு, பசியுள்ள பூனையை ஒரு பாக்ஸில் அடைச்சி வச்சு என்ன பண்ணுறாரு, அதுக்கு தட்டில் வந்து ஒரு மீனை வச்சிடறாரு ஃபுட்டுக்கு. அது எப்படி வந்து அந்த பாக்ஸ்லேருந்து வெளியில் வந்து அந்த லிவரை தட்டி விட்டு டோரை ஓப்பன் பண்ணி அதை சாப்பிட வருது. ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட், முயன்று தவறி கற்றல் அப்படின்னு சொல்கிறது. அடுத்து கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிங்கிறது தூண்டலுக்கான ரெஸ்பான்ஸ், அதாவது பதில். ஓகேங்களா? அந்த தூண்டல் வந்து இயற்கையானதாகவும் இருக்கலாம், இல்லை நம்மளா ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கக்கூடிய அந்த கண்டிஷனல்டு டு ஸ்டிமுலஸாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் கிளாசிக்கல் கண்டிஷனிங். அதாவது ஒரு தூண்டுதல் இருந்தால் அதுக்கான பதில் கிடைக்கும். அப்போ அந்த தூண்டுதலை நாம் தான் என்ன பண்ணணும், உருவாக்கணும். இயற்கையான தூண்டுதலோட செயற்கையான தூண்டுதலையும் கிளப் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஊக்கம் கொடுக்கும்போது, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்டு, அவங்கள ப்ரைஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பாசிட்டிவான ஒரு பிஹேவியரிசம் கிளாஸ் ரூமில் உருவாகும் போது என்ன ஆகும்னா லேர்னிங் வந்து நல்லாயிருக்கும். அந்த லேர்னிங் ரெஸ்பான்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் இவர் சொன்னது, இவான் பாவ்லோ. சரிங்களா? ஓகே, தியரிஸ் வந்து நம்ம லாஸ்ட்டு 4th யூனிட்டில் பார்த்தீங்கன்னா 5 தியரி இதே மாதிரி பார்த்தோம். ரெண்டையும் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எல்லாத்துக்குமே வந்து ஏதாவது வந்து ஒரு க்ளூ வேர்ட் மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அடுத்து இருக்கக்கூடிய தியரிஸ் பார்க்கலாங்க. ஆப்ரண்ட் கண்டிஷனிங் வந்துட்டு பிஎஃப் ஸ்கின்னரோட இது. ஓகே, தென் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்சைட் லேர்னிங் அப்படிங்கிறது கோஹ்லரோட இது. சரிங்களா? அப்புறம் ஜெஸ்டேட்டல் தியரின்னு இன்னும் 3 தியரி இருக்குங்க. இந்த 3ஐயும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.